Welcome to VL Academy. In the video, bank reconciliation statement, other exercise problem number 14 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.26. So, இந்த ப்ராப்ளமும் வந்து bank overdraft as per cash book தான். ஸோ அதில் இருந்து சில சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ரீகன்சைல் பண்ணணும். நம்ம டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். அண்ட் கொஷின் கையில் இல்லாதவங்க வீடியோ பாஸ் பண்ணி கொஷின் காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்லி தென் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கேயும் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் வந்து 6,000 ருபீஸ். இங்கே வந்து இங்கேயும் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படிங்கிற மைண்ட்லேயே வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், அதாவது இந்த கிரெடிட் பேலன்ஸ் 6,000 நம்ம போட்டுட்டோம். And the second one is interest on overdraft for 6 months ending 31/12/74 amounting to rupees 200 was debited in the passbook. So இப்போ வந்து என்னென்னா பாஸ்புக்கில் வந்து 200 ருபீஸ் அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா ஓவர் டிராஃப்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓவர் டிராஃப்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ பாஸ்புக்கில் அந்த பேலன்ஸ் குறையுது, பட் கேஷ் புக்கில் வந்து அந்த 200 ருபீஸ் இன்னும் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குங்கிறப்போ பாஸ்புக்கை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பாஸ்புக்லேருந்து 200 ருபீஸ் போயிருக்கு, கேஷ் புக்கில் இன்னும் அந்த 200 ருபீஸ் இருக்குன்னா பாஸ்புக்லேயும் அந்த 200 ருபீஸ் இருக்கிற மாதிரி காமிக்கணும். ஸோ அதனால அந்த 200 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். And next one is bank charges for the above period also debited in the passbook which amounted to rupees 50. அதே கண்டிஷன்ஸ் தான், 50 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க பேங்க் சார்ஜஸ்னு. அதாவது அவங்க அந்த செக் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அண்ட் நமக்காக டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான சர்வீஸ்க்காக அவங்க சார்ஜஸ் ஒரு 50 ருபீஸ் எடுத்திருக்காங்க. அது நம்ம அக்கௌண்ட்டை விட்டு 50 ருபீஸ் போயிடுச்சு. பட் கேஷ் புக்கை பொறுத்த வரையும் அந்த 50 ருபீஸ் இன்னும் அக்கௌண்ட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். இப்போ பாஸ்புக்கில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ கேஷ் புக்கில் இன்னும் அந்த 50 ருபீஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா பாஸ்புக்லேயும் அந்த 50 ருபீஸ் இருக்கிற மாதிரி காமிக்கணும். அப்போது நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்த 50 ருபீஸை திரும்ப நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் issued பட் நாட் presented ஃபார் பேமெண்ட், அது 1500. இப்போ செக்கு வந்து ஒன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாலே நம்ம கையை விட்டு அந்த அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேஷ் புக்கில் அதை லெஸ் பண்ணியிருப்போம். ஓகே. இப்போ அந்த பாஸ்புக்கில் வந்து அந்த 1500 இன்னும் நம்ம அக்கௌண்ட்டை விட்டு போகலை, அது நம்ம கையிலேயே தான் இருக்குது. ஓகே. பட் இப்போ கேஷ் புக்கில் லெஸ் பண்ணிட்டோன்னா பாஸ்புக்லேயும் நம்ம லெஸ் பண்ணணும். அதனால் இந்த 1500 நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது செக் பெய்ட் இன்டு பேங்க் பட் நாட் கிளியர்ட். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம கைக்கு செக்கு வந்தாலே, ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே அந்த அமௌண்ட்டை நம்ம கைக்கு வந்துடுச்சுங்கிற மாதிரி கேஷ் புக்கில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகே. பட் ஆனால் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் அந்த அமௌண்ட் வரல. இப்போ நம்ம பாஸ்புக்கை தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் கேஷ் புக்கில் அந்த அமௌண்ட் வந்துடுச்சுங்கிற மாதிரி ஆட் பண்ணதுனால பாஸ்புக்லேயும் நம்ம அதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கலெக்டட் பை தி பேங்க் அண்ட் கிரெடிட்டட் இன் தி பாஸ்புக் அமௌண்டட் டு 1800. ஸோ நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும். அது வந்து நம்ம பேங்கரே போய் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டாங்க. எவ்வளோன்னா 1800 ருபீஸ். இப்போ பாஸ்புக் பேலன்ஸ் ஏறி இருக்கும், பட் கேஷ் புக்குக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது தெரியாது. ஸோ அந்த 1800 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குங்கிற மாதிரி அவங்க கேஷ் புக்கில் எழுதியிருக்க மாட்டாங்க, ஆனால் பாஸ்புக்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், அந்த 1800 நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா கேஷ் புக்கில் அது இல்லை, பட் பாஸ்புக்கில் இருக்குன்னா பாஸ்புக்லேயும் இல்லைங்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். ஸோ 1800 நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 5450 ருபீஸ் as பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். இப்போது இது ஏன் ஆட் பண்ணுறோம் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6000 இஸ் அ நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா. கேஷ் புக்கை பொறுத்த வரையும் இந்த செக் இஷ்யூடு, பேங்க் ரிசீவ்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. பட் ஆனால் இங்கே லெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த -6000 கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியதை ப்ளஸ்ஸாக போட்டோம்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஓகே. -6000 ப்ளஸ் 3300னா டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6000 இங்கே -3300 அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் வேல்யூலேருந்து நம்ம opposite values போட்டால் தான் வந்து நம்ம will get a correct answer. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து பாஸ்புக்குக்கான ஃபார்மேட் எடுத்து நம்ம ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குக்கு நம்ம போடுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 5450 rupees.
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.